பண்ண தூக்கமே எனக்கு வரல. அது யோசிச்சு வேற மாதிரி இருக்குது ஃபீல் எனக்கு. ஃபுல்லாக ரெடியாகி நிற்கிது வண்டி. ரொம்ப மோசம் இங்கே ஆந்திராவில். சென்னை டு லடாக் ட்ரிப்பு. ஆக்சுவலாக இப்போ வந்து சென்னை டு இதில் எப்பா வளர்றேன். வண்டி லுக்கு பார்த்தீங்களா? செம்ம தூக்கங்க நாடு. இது ஃபுல்லாக காலி, இன்னும் கொஞ்சம். ஸோ இப்போ நம்ம போட போகிறது இந்த டயர். நம்ம போகிறதுக்கெல்லாம் இது மாதிரி ஆஃப் ரோட் டயர் இருந்தால் தான் கிரிப்பு கொஞ்சம் நிறையா கிடைக்கும். டயர் மாற்றினதுக்கப்புறம் லுக்கு சூப்பராகவே இருக்குது. நான் இதை guys, welcome back to our channel Mr. Artist. ஃபைனலி லடாக் ட்ரிப் கிளம்பிட்டோங்க. ஃபுல்லாக பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் ரைடிங் கியர் மட்டும் போட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 22 ஜூலை. டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. நான் நைட்டு ஃபுல்லாக தூங்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், தூக்கமே எனக்கு வரல. அது யோசிச்சு எனக்கு தூக்கமே வரல. சரி வழியே இல்லை, கிளம்புவோம். ஏன்னா காலைல 5 மணிக்கு கிளம்பி போகலாம் தான் பிளானில் இருந்தேன். தூக்கமே வரல. இதுக்கு மேலே தூங்கினோம்னா கண்டிப்பாக 2 hours தான் தூங்கினா ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும். ஸோ அதனால் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து நம்ம போகிற லடாக் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 3030 கிலோமீட்டர். ஸோ நம்ம ஃபுல்லாக நேராக போக போகிறதில்ல. இங்கேருந்து வந்து ஹைதராபாத் போக போகிறோம். ஹைதராபாத் இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டர் வருது. போயிடலாம். இப்போ நான் மேப்பு போட்டால் கூட எனக்கு மதியம் 1:30 மணிக்கு போகிற மாதிரி காட்டுது. ஸோ ஹைதராபாத் வரைக்கும் போகலான்ட்டு பிளான் கிளம்பியிருக்கேன். ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேங்க பேக் பண்ணி. ஓகேங்களா? அப்படியே காமிட்டுறேன் பாருங்கள். நம்மளோட ஹைட்ரஜன் பேக்கு, டாப் பாக்ஸு, பேன், இது ஜெரிக்கேனு, டைல் பேக் ரெடி, நம்மளோட டென்ட்டு, ஷூவு, இது ரைடிங் கியர் இருக்குது, அது நான் போட்டுக்கிற ஜாமான்லாம் இருக்குது, டேங்க் பேக்கு, கேமரா, ஹெல்மெட்டு எல்லாம் ரெடி. ஸோ ஃபைனலி கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. கண்டினியூவாக இனிமேல் லடாக் ட்ரிப் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் அதிகமாக கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் கொண்டு போய் வண்டியில் ஃபஸ்ட்டு லோட் பண்ணணும். ஒரு மாதிரி இன்றைக்கி வண்டி வேறு மாதிரி இருக்க போது பார்க்குறதுக்கு. ஸோ இருட்டாக இருக்கும். நான் நல்லா பகல் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வண்டியை வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட் டைம் இதை மாதிரி ஃபுல் ரைடிங் கியர் ஃபுல்லாக மாட்டி ஹைட்ரஜன் பேக்கு எல்லாம் போட்டு ரைடிங் பேண்ட்லாம் போட்டு ரெடி ஆகியிருக்கேன். ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது ஃபீல் எனக்கு. எது சொல்கிறது. ஸோ க்ளவுஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். நம்ம பைக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடியாகி நிற்கிது வண்டி. செமலோடு ஏற்றிருக்காங்க வண்டியில். அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. வெல்கம் பேக் டு GoPro வியூ. சாரி, இது வந்து DJI Action 5 Pro வியூங்க. இது கேமரா மாற்றிட்டோம். இப்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ஃபுல்லாக மாட்டியிருக்கேன். வண்டிக்கு ஃபுல்லோடு ஏற்றிருக்கேன். ஸோ ஏற்றுறதுனால எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆகும் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போனால் தான் எனக்கு நார்மலுக்கு வரும். ஃபஸ்ட்டு போய்ட்டு டேங்க் ஃபில் பண்ணணும். 90 காட்டுது. டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு தான் அடுத்தது கட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஃபுல் ரைடிங் கியர் ஃபுல்லாக மாட்டியிருக்கேன்னா ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, வீட்டிலேருந்து ட்ரிப்பு 1 ரீசெட் பண்ணிட்டேன். 0ல் நிற்கிது. நம்ம லடாக் ட்ரிப்பு ஸ்டார்ட் நாவ். வாவ், ரைடிங் பேண்ட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. என்னடா ஒன்றும் பேசாமல் அமைதியாக வரணும்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் மைண்ட் நார்மலாக வராது இருக்குது. நான் கொஞ்சம் தூரம் வண்டியை எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, இது வந்து அசோக் பில்லரில் இப்போ ரைட் எடுக்கிறோங்க நம்ம. ஓகேங்களா? ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேடு வழியாக போகிற மாதிரி தான் காட்டுது. நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக்குங்க லடாக் ட்ரிப்பில். ஸ்பீடு பெட்ரோல் இருக்கான்னு வரத்துலையே. ஸ்பீடு இல்லையோ ப்ரோ? ஸ்பீட் இருக்கா? ஸ்பீட் இருக்கு. சூப்பர். ஃபஸ்ட்டு பெட்ரோல் போகிற டைமே ஸ்பீடு இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாகவே பாரத்தில் தான் போட போகிறேன். ஏன்னா எப்போதுமே அப்படி தான் போடுவேன். இந்த வாட்டி மேக்ஸிமம் பாரத்தில் தான் போடணுன்னு இருக்கேங்க. ஏன்னா அதையே கண்டினியூ பண்ணால் இன்ஜின் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வண்டிக்கு. ஸோ அந்த இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடு பெட்ரோலும் மேக்ஸிமம் நம்ம, அதாவது
சண்டிகர் போகிற வரைக்குமாவது ஸ்பீடு கண்டினியூ பண்ணணுன்னு இருக்கேன், ஸ்பீடு பெட்ரோலை நார்மல் போடாமல். ஏன்னா அதுக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்காது, நார்மல் தான் கிடைக்கும். ஸோ ரோடு இருக்கிற இடம் மட்டும் இப்படி பண்ணலான்ட்டு. சோன்னு சொல்கிறேன்னா அதிகமாக சொல்கிறீங்க, நான் அதிகமாக சொல்ல மாட்டேன், கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். வண்டி எடுக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இல்லை, நர்வஸாக இருந்துச்சு, ரொம்பவே பதற்றம் அதிகமாகவே இருந்துச்சு எனக்கு. பட் இப்போ அப்படி இல்லைங்க, நல்லாயிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டருங்க ஹைதராபாத் போகிறது. அதாவது ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே போகாது, அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஊர் வனங்கானா ஏதோ ஊர் பேர், நான் ஊர் பேர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துட்டு. அந்த ஊருக்கு தான் மேப் போட்டிருக்கேன், அது வழியே தான் போணுச்சு. அடுத்த ரோடு போகிறோம், அதாவது நாக்பூர் போகிற இது வந்து அந்த இடத்துல தான் காமிச்சிது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டே போட்டுட்டு அடுத்து நாக்பூர் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஐஸ் ஃபைனலி பாரத் பெட்ரோலியத்தை பார்த்துட்டாங்க. சென்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 55 கிலோமீட்டர் ஓட்டி வந்துட்டேன். பெட்ரோல் இருக்குது, ஆனால் என்ன சர்வீஸ் ரோட்டில் இருக்குது. நம்ம மெயின் ரோட்டில் போகிறதுனால அது போய் போட முடியல. அதனால் இந்த ரோட்லலாம் வந்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்டில் கட் ஆகிற மாதிரி இருக்கும். முன்னாடியே பார்த்துட்டு வர மாதிரினா வந்துடுங்க. ஸ்பீட் இருக்கான்னு தெரில. நான் ஸ்பீட் இருக்கா, ஸ்பீடு இருக்கா, ஒன்லி கேஷா? ஐயோ, கார்டு கூட நாட் அக்செப்டா. நெக்ஸ்ட் பெட் போர்டு இருக்கா பாரத்? எவ்வளோ? 1 கிலோமீட்டரா? ரைட்டில் வருமா? இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. சபா ஸ்பீட் இருக்குது, ஆனால் கேஷ் கேட்குறாங்களே. கேஷ் இருக்குங்க, கேஷ் ஆனால் உள்ளே இருக்குது, நான் எடுத்து கொடுக்க முடியாது இந்த டைமில். பெட்ரோல் வேறு வேணாம், ரிஸ்க் எடுக்க விரும்பல, நான் போய் போட்டுடுறேன், பரவாயில்ல. போட்டுருங்க. கேஷ் ஓகே தான் ப்ரோ, போட்டுருங்க. கேஷ் ஓகே தான், போட்டுரு. டேங்க் ஃபுல். 110 ரூபா. ஓகே. ஸ்பீடு எவ்வளோ? ஹவு மச் ஸ்பீடு? 116. ஓகே, 116ஆ? ஓகே. ஆக்சுவலாக 1425 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக்கு. இங்கே பாருங்க, கடைசி டைமில் வந்து ஹீட்டரெல்லாம் தூக்கி எதில் போட்டு திணிச்சு கொண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். தெரில, நான் இதுக்குள்ளே வந்தேன், ஆந்திராக்குள்ளே வந்ததே மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்புறோம். பைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாத்தையும் லோட் பண்ணதுனால இங்கே பெட்ரோல் பார்த்திங்கன்னா 116 ரூபாங்க. ஐயோ, அதிகம். உள்ளதுலேயே நான் இது வரைக்கும் ஸ்பீடை போட்டிருக்கேன், அதிகமாக போட்டிருக்கேன்னா அது இங்கே தான், ஆந்திராவில் தான். தெரில, இங்கே வந்து நார்மலே 106 ரூபா. அதுவும் நம்ம பாரத்து தான், நார்மல் பாரத்து தான். நம்ம ஊரோட அவ்வளோ அதிகமாக இருக்குது இங்கே. இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரெஃபெக்ட் ஆகுது ஊரோட இதெல்லாம். பார்த்தீங்களா, கையில் வச்சுருந்த எல்லா கேஷும் வேறு இங்கேயே கொடுத்துட்டேன். கேஷு ஃபஸ்ட்டு எடுத்து கையில் வச்சுக்கணும் போல இருக்குது கையில். ஏன்னா இனிமேல் போகும்போது ஜிபே எங்கே பார்த்தாலும் ஜிபே இருக்குது, நம்ம எதிர்பார்க்க முடியாது. நெட்வொர்க் இருக்குமான்றது எதிர்பார்க்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேஷ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து வச்சுக்கணும் போல இருக்குது. கேஷ் எடுத்து வச்சுருக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போ கையில் இருந்த எல்லா கேஷும் நான் இங்கே கொடுத்துட்டேன். நான் ஏன் இங்கேயே பெட்ரோல் போட்டேன்னா, இதுக்கு மேலே போனால் பெட்ரோல் பங்க் ரைட் சைடில் தான் இருக்காம்மா. நான் ரைட் சைடில் மாறி போட்டு வரத்துக்கு அங்கேயும், ஏன்னா இது இன்னும் நைட் டைமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் இது ஆன்லைன் பேமெண்ட்லாம் அதிகமாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனால் ரைட் சைடு இருக்குன்னு சொன்னான், ஆனால் அங்கே போய் இருக்குமான்னு தெரில ஸ்பீடு. அதனால தான் நான் இங்கேயே இருக்கிற கேஷ் எடுத்து போட்டேன். அதுலேயுமே 10 ரூபா சில்லற இல்லை. எப்பா ஐபிஎம் போட்டு காமிச்சிட்டு போகிறாங்க. 10 ரூபா சேஞ்ச் இல்லை, அதனால் அவன் 10 ரூபா வாங்கவே இல்லை. 10 ரூபா லெஸ் பண்ணிக்கிட்டாப்புல.
ஆனால் 116 10 ரூபா போனதுன்னு பெருசாக அதில் போங்க. 116 ரூபா, 106 ரூபா நார்மலு, 10 ரூபா கூட, 116 ரூபா ஸ்பீடு. ரொம்ப மோசம் இங்கே ஆந்திராவில். 3வது டோல்கேட்டு இல்லை, ஃபஸ்ட்டு டோல் வந்து பே பண்ணுற டோலு, 2வது வந்து இந்த தடாக்கு முன்னாடி வந்திருக்கோம் கும்மிடி பூண்டிக்கிட்ட அந்த டோலு, அதை நான் ரெக்கார்ட் பண்ணல. 3 இதுங்க. இது நம்ம அஃபிஷியலி ஆந்திராவுக்குள்ளே அப்பயே வந்துட்டோம். நான் தூங்காமல் இருந்தனால எனக்கு தலையை வலிக்குது ரம்மையாக. எப்போதும் எனக்கு அப்படி இருக்காது, தூங்காமல் இருந்தால் கூட எனக்கு அப்புறம் பெருசாக தெரிஞ்சிக்காது. என்னன்னு தெரில, தலையெல்லாம் செம்ம பெயின் அடிக்குது, மண்டையை குத்துது எங்கேயோ கொண்டு போய். ஸோ காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட 4வது டோல்கேட்டு. ஃபைனலி சன்ரைஸ்ன்றது ஆகிட்டு இருக்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:44 AM. ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு எனக்கு, தூங்காமல் வந்தது ரொம்ப டயர்டாகிக்கிட்டு உடம்பு. என்ன பைக் அப்படி தான் போகணும், அந்த அப்படி தான் போகணும். ஆனால் இந்த பக்கம் டோல்கேட்லாம் பார்த்தீங்களா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. மேலே ரூஃப் போட்ட மாதிரி ஒயிட் கலர் வச்சு நல்லா இருக்குது. இங்கே உள்ளது ஆந்திரா சைடில் உள்ளது. ஏய் போடா, என்னடா சைடில் வேடிக்கை பார்த்துருப்பான். ஏபி பா, எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ட்ரைவ் பண்ணுற ஒரு மைண்டே வந்திருக்குங்க. ஒரு மாதிரி நார்மலாகவே இல்லை, இப்போ தான் ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. பட் ஆனால் தூக்கம் வருகிறது, தூக்கம். நான் என்ன பிளான் பண்ணேன், நேராக ஹைதராபாத் போயிட்டு அங்கே போய்ட்டு தூங்கிக்கலாம் படுத்து அப்படின்னு தான் ஐடியா பண்ணேன். பட் உங்களே ரூம் எடுக்கிற மாதிரி வந்துடும் நினைக்கிறேன் நாம. கைஸ், ஆக்சுவலாக நம்ம சென்னை டு ஹைதராபாத் போகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 129 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. நெல்லூருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் சன் ரைஸ் ஆனிச்சு. ஸோ அதான் ஒரு பிரேக் எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணேன். இப்போ முடியல, ஒரு மாதிரி நைட்டுக்கு வந்ததுக்கு அவ்வளோ பூச்சி அடித்து, விண்ட்ஷீல்டு ஃபுல்லாக பூச்சி, கேமரா ஃபுல்லாக பூச்சி. இப்போ தான் உட்காந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு கிளம்புறேன். என் வண்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சைடு ஸ்டாண்டு போட்டால் ஒரு பக்கம் இழுக்குது, அந்தளவுக்கு பின்னாடி லோடு ஏறிச்சு போல இருக்குது. ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃப்ரண்ட்டு பக்கம் தான் அதிகமாக கிரவுண்ட் இது வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு ஃப்ரண்ட் சைடில் தாங்க வெயிட் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும். பேக்கில் ரொம்ப வெயிட் வச்சோன்னா ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது வண்டி. வண்டி லுக்கு பார்த்தீங்களா, ஃபுல் வெயிட்டு இதுலேயும் ஏறி இருக்கா, அதனால் ஒரு பக்கம் பின்னாடி தள்ள மாதிரியே நிற்கிது வண்டி. டயரு பார்த்தீங்களா கோடு கோடாக இருக்குது. இது எந்தளவுக்கு தாங்குன்னு தெரில. டயரும் வச்சு ஓட்டுறேன். நம்மளோட நேமு ஐடி நேம்லாம் போட்டு ஒட்டியிருந்தேன், நல்லாவே இருக்குது. ஸோ இதான் நம்மளோட 360 வியூ நம்ம வண்டியோடது. நான் பேக்கேஜ் எல்லாம் ஒரு மாதிரி ஒழுங்காகவே நான் செட் பண்ணலங்க. அங்கே பாருங்கள், கலச்சி எதாவது அடுக்கி வச்சுருக்கேன். நாங்கள் போய்ட்டு ஹைதராபாத் போய்ட்டு தான் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெடி பண்ணணும் வண்டியை. ஓகேங்க, நான் அப்படியே போக உங்கள்கிட்ட பேசுகிறேன், சரியா? நம்ம இப்போ போக வேண்டிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 424 கிலோமீட்டர் இருக்குதுங்க, அதாவது ஹைதராபாத்துக்கு. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம வந்து 126 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஏதோ கோயூர் ஓங்கோல் போயிட்டு அங்கேருந்து அப்படியே போகிற மாதிரி காட்டுது. இந்த ரூட்டை வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி போனவங்க. நான் அதில் தான் போகிறேன். ரோடு நல்லாயிருக்கு, ஸோ அப்படியே போகலான்ட்டு போகிறேன், எனக்கு எதுவும் பிளான் பண்ணாமல். ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். போயிட்டு மதியம் 2:43 போகணும்னு காட்டுது. நான் முடிஞ்ச வரைக்கும் அடித்து பிடிச்சிட்டு முன்னாடி போயிடலான் இருக்கேங்க. போயிட்டு அப்படியே ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கலான்ட்டு. கைஸ், இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம், வாவ் செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த இடமே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. அவ்வளோவா விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். குளம் தண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இங்கே. பா, நம்ம ஊருக்குள்ளலாம் இது மாதிரிலாம் எப்போ மழை டைமில் இந்த டைமில் தான் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்மையாக வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணி. பச்சையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக இருக்குது, சூப்பராக. தெரிலங்க, ஒரு மாதிரி சலிப்பாக போகுது, போர் அடிக்குது ரொம்ப.
காய்ஸ் நம்மளோட ட்ரிப்பில் சென்னை டு லடாக் ட்ரிப்பு. ஆக்சுவலாக இப்போ வந்து சென்னை டு இதில் எப்பா வளர்றேன், செம்ம தூக்கம் வருது எனக்கு. நல்லா இருக்குல்ல இந்த டோல்கேட்டு, ஸ்கை வியூ சூப்பரான டோல்கேட்டாக இருக்குது இது கைஸ். செம்ம தூக்கங்க. நான் அப்படியே ரோடு வேறு ஃபுல்லாக லாங்காக 160 கிலோமீட்டர் வந்து ஒரே ரோடுனோன்னே அப்படியே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்திலேயே ஓட்டி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வேறு பா உடம்பு அப்படியே ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. ஏய் காய்ஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓங்கோல்லேருந்து இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓங்கோலுக்கு போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம இருக்கோம். என் முகத்தை பார்த்தா தெரியும், செம்ம தூக்கங்க. என்னால் உட்காந்து ஓட்டவே முடியல, அந்தளவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அதனால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு டார்க் ஃபேண்டசி வாங்கியிருப்பேன்ல, எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். பைக் ஓட்டுவோமா வேணாமான்ட்டு. ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். இன்னும் ஹைதராபாத்துக்கு வந்து 300 கிலோமீட்டர் இருக்கணும் பேலன்ஸு. ஸோ அதனால் 300 கிலோமீட்டர் ஓட்ட முடியுமான்னு தெரில. இல்லைன்னு ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டிட்டு பிரேக் எடுத்துடலாமான்னு ஒரு ஐடியாலையும் இருக்கேன். ஏன்னா செம்ம தூக்கம் வருது. என் கண்ணை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டாகிட்டேன். சரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து உட்காந்துருக்கேன். பைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிற்கிது. ஸோ அதாங்க யோசிச்சுட்ருக்கேன். தூங்காமல் வந்து பெரிய தப்பாக இருக்குது. தூங்கிட்டு வந்திருந்தால் நல்லா வந்துருக்கும் போல இருக்குது. எப்போதும் அப்படி இருக்காது, இந்த டைம் ரொம்ப டயர்டாக இருந்திருப்போம் போல். அதனால தான் கண்ணு தொக்குது கொண்டு போய் அப்படி இங்கேயே தூக்கம். எனக்கு கண்ணை விட்டா தூங்கிடும் இருக்குது பைக் ஓட்டும்போது, அந்தளவுக்கு தூக்கம் வருது. சேஃப்டிக்காக நின்றுட்டேன். காய்ஸ், நம்ம டயர் வந்து சம்பவம் செய்யுதுங்க பார்த்தீங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். நரம்பு தெரிய ஆரம்பிச்சிட்டுங்க. இங்கே பாருங்க, ஐயோ இது ஃபுல்லாக காலி. இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக அங்கங்கே மட்டும் நரம்பு தெரிய ஆரம்பிச்சிட்டுங்க. நான் இதை சரியாக பார்க்காம தான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது, இப்போ ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு ஓட்டிட்டேன்னா போய் டயரை மாற்றிட்டு தான் நம்ம அடுத்து கிளம்பணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். பாதியில் எங்கேயாவது நின்று போச்சு வச்சுங்க, பெரிய பிரச்சனை. இதில் ஃபுல்லோடு ஏறினதுனால வண்டி ஒரு பக்கமாக நிற்கிது. இதை வேறு சரியாக திங்ஸை கரெக்டாக பேக் பண்ணணும். இந்த பக்கம் வெயிட் அதிகமாக வச்சா தான் ஒரு மாதிரி பேலன்ஸாக இருக்கும்ல இருக்குது வண்டி. ஸ்டிக்கர் நல்லா இருக்குல்ல, நான் தான் அது. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓங்கோல். இப்போ ஓரளவுக்கு தூக்கம் கலக்கம் போயிடுச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? எதனால் தூக்க கலக்கம் போணுச்சு தெரியுமா? ஏன்னா நம்ம வண்டியில் டயரு போயிடுச்சுங்க. டயர் போயிடுச்சுன்னா சும்மா போகல, நரம்பு தெரிஞ்சு காற்று போகிற அளவுக்கு, காற்று இறங்கிட்டு இருக்கு, அந்தளவுக்கு போயிடுச்சு டயரு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து தூக்கம்லாம் பறந்து போச்சு. இப்போ நான் எங்கே மேப் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஓங்கோல் பக்கம் தான் இருக்கோம். ஓங்கோல் இங்கேருந்து வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஸோ அதுங்கேயே ஒரு டயர் ஷாப்பை அடிச்சு பார்த்தேன். ஏன்னா பெரிய சிட்டி தான் அது. டயர் கடை அடித்து பார்த்தோன்னா கூகுள் மேப்பில் வந்தது ஒரு கடை, ஒரு பெரிய கடையாக. ஓகே, சேஞ்ச் பண்ணிவிடுவோம் இங்கேயே. ஏன்னா இதை நான் இன்னும் ரிஸ்க் எடுத்தேன்னா இதை ஓட்டிட்டு எதாவது வச்சுட்டு போயிட்டேன்னா போல். ஓகே, பேக்கிங் ஓகே ஓகே. நான் என்ன பிளானில் இருந்தேன்னா, நான் நேற்று நைட்டு பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நான் வந்து நெல்லூர்லேயே மாற்றுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் நான் தெரில, இதோட இதில் வந்துகிட்டே இருந்துட்டேன். இப்போ நான் சின்ன பிரேக் எடுக்கும்போது பார்க்குறேன், நரம்பு தெரியுது வெளியிலேயே, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு போயிடுச்சா, இதுக்கு மேலே வெயிட் பண்ணோம்னா கஷ்டம். ஸோ அதாங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டருங்க அந்த இதுக்கு ஷாப்புக்கு. அப்படியே போயிட்டு டயரை மாற்றிட்டே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது, தூக்கம் வேறு வருதா. அதனால் போய் டயரை மாற்றிட்டு, டைம் பார்த்தீங்கன்னா 8:49 ஆகுது. அந்த கடை 8 மணிக்கு ஓப்பன் போட்டிருக்கு கூகுள் மேப்பில். போய் என்னென்னு கேட்டுட்டு மாற்றினாங்கன்னா அப்படியே டயரை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். எனக்கு அப்போலோட அந்த ஆஃப் ரோட் டயர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். என்ன டயர் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. போய் ஃபஸ்ட்டு அந்த கடையில் கேட்கலான்னு இருக்கேன். இருந்துச்சுன்னா அதையே மாற்றிடுவேன். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் வேறு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டு அங்கே போய் மாற்றிக்கலான்னு பிளானில் இருக்கேங்க. போவோம், நினச்சது தான். நான் என்ன ஹைதராபாத் வரைக்கும் போயிடும், அங்கே போய் மாற்றிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இது கண்டிப்பாக போகாது. என்ன எப்படினாலும் நடு ரோட்டில் என்னை நிற்க வச்சிடணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இதை நம்பி போனோன்னா கஷ்டம். வண்டியை தள்ளிக்கல முடியாது, அந்தளவுக்கு வெயிட் இருக்குது வண்டியில். ஆக்சுவலாக இந்த ஓங்கோல் சிட்டிக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கேன். இந்த சிட்டி செம்மையாக இருக்குதுங்க உண்மையாகவே. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும்.
எப்படி சொல்கிறது, உள்ளே டிராஃபிக் ஹெவியெல்லாம் இல்லை, சிக்னல் இருக்குது ஆனால் சிக்னல் ஒர்க் ஆகலை. பட் டிராஃபிக் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நல்லா இருக்கு இந்த ஊர். உள்ளே ரொம்பலாம் டிராஃபிக் இல்லை. மெயின் ரோடு வெளில அவுட்டரில் போயிட்டுருக்கு. நான் அந்த டயர் மாற்றுறதுக்காக உள்ளே வந்தேன். பார்ப்போம் டயர் கூட ஓப்பனில் இருக்கான்னு பார்ப்போம். லெஃப்ட் எடுக்கணுமா? ஐயோ போச்சுரா. ஸ்ரீனிவாசா டயர் டெக் சொல்யூஷன் இந்த கடை தான். இருங்க, என்ன டயர் மட்டும் காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த டயர் தாங்க போட போகிறோம். அப்போலோவோட ஸ்டீல் ரேடியல் டயரு. இது வந்து ஆஃப் ரோடு யூஸ் பண்ணுற டயரு. ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுமே நல்லாயிருக்கும் இந்த டயரு. இது வந்து நம்ம ஊரில் நான் கேட்டதுக்கு என்ன ப்ரைஸ் சொன்னாங்கன்னா, அங்கே வந்து 5-6 சொன்னாங்க. 5600 சொன்னாங்க. அப்புறம் மைக்கேலின் டயருன்னு இருக்குது. மைக்கேலின் டயரு இந்த டயரு கம்மி தான். இங்கே வந்து இது 5500 இது 7000 சொன்னாங்க. எனக்கு வேணாண்டான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன்னா, 7000 சொன்னோன்னா இந்த டயர் வேணான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் என்னாச்சு, அவரோடய சொல்லி நான் சொன்னேன் இது மாதிரி சென்னையிலே 5600 தான், ஏன் அதிகமாக சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு எந்த லாங்குவேஜும் தெரில. நான் ஏதோ தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசினேன். அப்புறம் அவங்களே வந்து சரி ஓகே 5600 டயரு 400 ஃபிட்டிங்கு ரவுண்டாக 6000 கொடுன்னு சொன்னாங்க. சரி ஓகே நானும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கே இப்போ எங்கே போனாலுமே அந்த ப்ரைஸ் கேட்பாங்க உங்களுக்கு. இந்த இடத்துல நம்மளோட ரேட்டுமே பேசி வேறு கம்மி பண்ண முடியாது. அதனால் நான் ஒத்துக்கிட்டேன். 6000 டயர் மாற்றிக்கிறேன். அது டயர் நல்லா இருக்குங்க ஆஃப் ரோடு. ஏன்னா நம்ம ஊர்லேயே இது 5600 சொன்னாங்க. நம்ம ஊரில் உள்ள பையன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல. ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுக்கும் சேர்த்து. ஏன்னா நம்ம பைக்கை பொறுத்த வரைக்கும் கிரிப்பு கிடைக்காது அதிகமாக. ஸோ அதனால் இது மாட்டுறது பெஸ்ட்டு. நம்ம வண்டியோட டயரை ஃபுல்லாக கழட்டி எடுத்துட்டாங்க. இதாங்க. ஸோ நம்ம வண்டி டயரை கழட்டினோன்னா வண்டியே சின்னதாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஏன்னா நம்ம வண்டியில் கொடுத்ததே சின்ன டயரை தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக, ஸ்பீடு போகணுன்றதுக்காக. இதை பற்றி நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டை எந்தளவுக்கு தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் தேஞ்சிருக்காது. ஓகே 11,000 ஓடி, அதிகம் 11,000 ஓடி இருக்குது கிலோமீட்ரு. பொறுத்து அந்த ரைடு வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். தாங்கிட்டா பெஸ்ட்டு. நம்ம டயருக்கு தான் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. தான் இங்கே பார்த்தீங்களா, நரம்பு இது பாருங்கள், இங்கெல்லாம் தேஞ்சிருச்சு. ஒரு இடத்துல தேஞ்சிருக்கு, இன்னொரு இடத்துல தேயலை. அதை மாதிரி இருக்கிறதுனால தான் இதை மாற்றுறேனே. இது கண்டிப்பாக எங்கேயாவது லாங்கில் போனால் லைட்டாக கிழிஞ்சி காற்று கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்குலாம் வந்தால் சேஞ்ச் பண்ணிடணும் கண்டிப்பாக நம்ம பைக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிடைக்க மாட்டுது, தேய் ரொம்ப ஒரு சில மாதிரி ஃபாஸ்ட்டாக போக முடியல. ஸோ இப்போ நம்ம போட போகிறது இந்த டயரு. இது அப்போலோவோட ஸ்டீல் ரேடியல் டயரு. இது நம்ம ஊரில் வந்து 5-6 சொன்னாங்க. இங்கே வந்து 7 சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் பேசி ஒரு வழியாக 6 ரவுண்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே போனோம்னு வச்சுங்க, வேறு எந்த கடைக்கு போனாலும் நம்மளால் பேசி ரேட்டை கம்மி பண்ண முடியாது. ஏன்னா லாங்குவேஜ் தெரியாதா. அதனால் 6க்கே நான் இங்கே ஓகே பண்ணிட்டேன். 400 கூட போணுச்சு, பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த டயரே போட்டலான்ட்டு. ஏன்னா இது ஆஃப் ரோட் டயருங்க. ட்ராவல் பண்ணுறது நமக்கு வந்து லடாக் போகிறதுனால இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் இதான் போகணுன்னு ஆசை, முன்னிலேருந்தே வச்சுருந்தேன், ஐடியா வச்சுருந்தேன் இதுதான் போகணுன்னு. சமைய மாட்டாங்களே, அவ்வளோதான், ஸ்பீடாக முடிஞ்சிச்சுல வேலை. அப்புறம் இன்னொரு டயர் இருக்குங்க. இது வந்து மைக்கேலின் டயரு. இது வந்து ரேட்டு வந்து ஆன்லைனில் ஷாப்பில் போட்டாலே 2700 தான் வரும். ஆனால் இவங்க சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா, இது வந்து 5500 ஃபிட்டிங்கோட சேர்த்து. அது 7 சொன்னாங்க. ஒரு வழியாக கம்மி பண்ணி 6 போக முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 400 எக்ஸ்ட்ரா போயிருக்கு, பரவாயில்ல. ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக மற்ற பேக்லாம் எடுத்துகிட்டு எங்கேயும் அலைய முடியாதுங்க. அதனால் இதே ஓகே தான். இதை மாதிரி ஆஃப் ரோடிங் போட்டு நம்ம டயரை பார்க்கும்போது தான் நாங்கள் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இது மாதிரி டயர் போட்டு ஓட்டுறது தான் பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த ஆல்ஃபா H1லாம் இருக்குது, அது மாதிரி போட்டு ஓட்டுறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம போகிறதுக்கெல்லாம் இது மாதிரி ஆஃப் ரோட் டயர் இருந்தால் தான் கிரிப்பு கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு யாருக்காவது வேணுன்னா இதே போடணுன்னா போட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணால் லாங் ரைடெலாம் ஓட்டி பார்த்து நான் சொல்கிறேன். இப்போ லடாக் தான் போகிறேன், நான் உங்களை சொல்கிறேன் பார்த்துட்டு.
ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சென்னையிலே மாட்டுற மாதிரி தான் மாற்றிக்கோங்க. ஓகே தான், ஏன்னா அந்த டயரை வச்சுட்டு ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வந்திருக்கேனே, அது வரைக்கும் போதும். ஏன்னா அதை கழட்டி வச்சு ஏன் வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு. ஐயோ என்னது, இது மட்டும் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டா போதும். வீல் அலைன்மெண்ட் மாறி போச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். ஓகேங்க, நம்ம வண்டிக்கு இது வச்சாச்சு. ஓகே பை, தேங்க்ஸ், பாய் பாய் பாய். கையில் க்ரீஸாக இருக்கனால தான் இப்படி தர கையை. டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாரி டயர் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. ஓகே தான், ஒரு 400 கூட போனாலும் பரவாயில்ல, நம்ம அலையாமல் பண்ணி கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு கிளம்பணும்னு வச்சுங்க, அது பெரிய வேலையாக போயிடும். ஓகே பை, பாய். ஓகே தான், ஹைட் நல்லா ஏறி இருக்குது டயரு. எங்கங்க இவ்வளோ பெரிய லக்கேஜை வச்சுக்கிட்டு நான் மாற்றுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் லுக்குமா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:52 ஆகுது. திருப்பி நான் ஹைதராபாத்துக்கு வந்து லொக்கேஷன் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சுங்க ஹைதராபாத் போவானான்ட்டு. இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் ஐடியாலே இருந்துச்சு எனக்கு. பட் இப்போ தூக்கம்லாம் போயிடுச்சு இந்த டயர் மாற்றினதுக்கப்புறம். ஐயோ என்னடா அது, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊரை பற்றி புகழ்ந்து தள்ளினேன். ஸோ கைஸ், ஃபைனலி நம்மளோட பைக்குக்கு வந்து புது டயர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ எங்கேயோ போய் ஹைதராபாத்தில் போய் பண்ணுவேன்னு நினச்சேன், முன்னாடியே உங்களே பண்ணுற நிலமை வந்துருச்சு. ஓகே தாங்க, டயர் மாற்றினதுக்கப்புறம் லுக்கு சூப்பராகவே இருக்குது. நான் இதை டயர் மாற்றி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டே வந்துட்டேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல, நம்ம பழைய முன்னாடி ஓட்டின டயருக்கும் இந்த டயருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலை. க்ரிப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஆல்ஃபா H1 நான் போட்டு ஓட்டியிருக்கேன், ஃப்ரெண்டோட பைக்கை ஓட்டியிருக்கேன். அதில் இருக்கிற க்ரிப்பை விட இது நல்லா தான் இருக்குது. ரேட்டும் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதோட ஒரு 500 தான் அதிகமாக இருந்துச்சு இந்த டயரு. ஸோ அதனால் என்னோடய சஜஷன் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது ஓகே பண்ணிங்க, ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது பார்க்கணுன்னா கூட பார்த்துட்டு மாட்டிங்க. எனக்கு இது ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரோடுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் தெரில, நான் கட் பண்ணும்போது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா ஓகே, இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாட்டாக தான் கண்டிப்பாக வரும், ஏன்னா அவ்வளோ தூரம் போக போகிற லடாக் வரைக்கும். ஸோ அதனால் நான் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து லடாக் 2025 அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கிறேன். அதுக்குள்ளே வீடியோஸ் நான் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாவது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. ஸோ அவ்வளோதாங்க, தூக்கத்தை ஃபுல்லாக தூக்க கலக்கம் அதில் தான் ரைட் பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு ரைட் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். செம்ம தூக்கத்தில் ரைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஹைதராபாத் போய் தான் தூங்கணும். ஸோ ஓகே, அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள்